தைரியமா நடமாடிட்டு இருக்கீங்க. நான் எங்கடா நடமாடுறேன், உட்கார்ந்தாடா இருக்கேன். உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன அது? டேய், என்னடா வாயில ரத்தமா இருக்கு? தலையில வச்சை எடுத்தா உடனே சங்க பிடிச்சு கடிச்சு போறானே. சங்க கடிக்கிறானா? ஆமாடா, 3 நாளா மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். ஐயோ, மனுஷனுக்கு புது புது ஞானம் வருதுடா. என்ன பண்ண? சங்க மேலே குறியா இருக்கானே. காவலர்களுக்கு புரட்டு போனா காவலர் கையை கடிச்சு வச்சிடறாங்க. நாங்க தான் சொல்றோம் அது அணில பார்த்து பத்திரமா நீங்க கையாளணும்னு சொன்னா நீ எங்கடா போற? தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். இவனுங்களோடலாம் அடுத்த 3 மாசம் எப்படி சமாளிக்க போறேனே தெரியல. இன்னைக்கு கையை கடிச்சிருக்காங்க, அடுத்தடுத்தவங்க முன்னேறி போவாங்க, தொண்டை கெடுப்பாங்க. இது வந்து ஒரு ஜோம்பிஸ் கூட்டம். அது 1 மாசம் வெளியூர் போயிட வேண்டியதா. வாங்க. எதுக்கு வரணும்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க விட்டா தான் இருப்போம்ல. சரி, இருந்துட்டு போங்க. அதுக்கே மரத்தை சுத்துறீங்க? பின்ன உன் பக்கத்துல நிப்பாங்க. சரி. எனக்கே சிரிப்பா இருக்கு. பேச தமிழக வெற்றி கழகத்தின் திரு ரமேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். போன வாரம் தானே ஓலா மணியை போட்டு பொழந்து எடுத்தாங்க. என்னப்பா அந்த பக்கம் போகாத, ஏன் சிக்கலாயிடும். அது எப்படி அடுத்த வாரம் சலிக்காம வந்துட்டாங்க. உனக்கு தூக்கு உரியா தூக்கா சார், என்ன சார் லைட்ல இருக்கலாம் தூக்கு. ஊழல் மிகுந்த ஒரு கலாச்சாரத்தையும் பிளவுவாத சக்திகளாக இருக்கக்கூடியவற்றையும் இந்த மண்ணில் இருந்து அகற்றி தூக்கி எறிய வேண்டும் என்ற யாரு எதை பேசுறதுமே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. நம்பிக்கை நட்சத்திரமாக நம்முடைய தலைவர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் இன்று இருக்கிறார். காமெடி வேற பண்றானே. ஐயோ, என் நிலைமை புரியாம காமெடி பண்றாங்க. ஏழை எளிய மக்களுடைய வயிற்றுல அடிச்ச லாட்டரி சீட்ல சம்பாதிச்ச ஆதவத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஊழலை ஒழிக்க போறீங்க. ஏய், என்ன பேசிக்க கில்ட் வேணாம்னா மானங்கிட்ட மூதேவி ஆதவர்ஜி நான் சொல்றாப்ல ஊழல் வேணான்னு சொல்லல. ஊழல் பண்ணலாங்க, மக்களை சாவடிச்சு ஊழல் பண்ண கூடாதுங்க எங்களுடைய கோரிக்கை. யாரையும் சாகடிக்காம ஊழல் பண்ணுங்க. இவன்லாம் வேலைக்கு வைக்கிறத விட 4 வீட்டுல கக்கு ஸ்கூல் படிக்கலாமே. ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா, கார்ல எடுத்துன்னு போவாங்க. அரசியலில் புதிதாக வந்திருப்பவர்கள் நிறைய விமர்சனங்களை வந்து நாம தாங்கணும். இன்றைக்கு நம்ம கிட்ட கொள்கை என்ன இருக்கு, கோட்பாடு என்ன இருக்கு, இவர்கள் கொள்கை தெரியுமா அப்படின்னு. இப்ப அதுக்கு என்ன பண்றது? விதி சட்டியில் இருந்தா தானே அகப்பில வரும். சொன்ன உடனே அடுத்து என்ன சொல்லுவாங்க, இது என்னங்க புதுசா இருக்கு, திரைப்படமா எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொரு தடவையும் புதுசா ஒண்ணு பண்றதுக்கு. அதுவும் எடுக்கிறீங்கல்ல. ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ. நீ செய்வடா, உன் முகர கட்டைய பார்த்தாலே தெரியுதுடா. உன்னே மாதிரி ஐயோக்கப்பல விடுறதே தப்புடா ரோட்ல. பொழுதுபோக்கு களத்தில் தலைவனை தேடாதே, போராட்ட களத்தில் தலைவனை தேடு என்று திரையில் பணத்திற்காக துப்பாக்கி எடுத்து நடிப்பவன் அல்ல தலைவன், தரையில் இனத்திற்காக எதிரி அடிப்பவனே தலைவன். அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? விஜய் எங்க போராடினாரு உங்களுக்கு தெரியாதுதான். 2008 ஈழ போராட்டத்தில் இருக்க போது ஈழத்தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்தது எங்க விஜய் தான். மீனவர்களுக்காக. சரி சரி, என்ன இது கெட்டனா எதுக்கு வச்ச அப்படி பேசாதீங்க. மான பிரச்சனை. ஊழலை எப்படி ஒழிக்க போறீங்க? செங்கோட்டையன் அவர்களை வந்து நீங்க இது பண்றீங்க. நான் உண்மையிலேயே அதற்கான பதில சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுடைய கருப்புட்டி என்ன அப்படின்னா, இன்றைக்கு செங்கோட்டையன் வந்துட்டாரு, நீங்க எப்படி ஊழலை ஒழிப்பீங்கன்னா அண்ணன் செந்தில் பாலாஜி எங்க இருந்து வந்தாரு? அவன் திருட்டு பயங்கர தெரியுமா? அவன் தான் லிஸ்ட்ல இருக்கான்ல. நீ யார் புது திருட? என்னன்னா அதே செந்தில் பாலாஜி திமுகன்ற வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சு எடுத்து காய வச்சு தியாகி ஆகிட்டாங்க. இப்போ அதே போல புத்த புதுசா நீங்களும் ஒரு வாஷிங் மிஷின் இறக்கி இருக்கீங்க. திரையில துப்பாக்கி வைக்கி சுடுறவங்க வந்து தலைவர் கிடையாது, தரையில போராடணும் அப்படின்னு நான் ஏத்துக்கிறேன். இல்ல நாங்க போராட தான் போறோம், மக்களோட நிற்க தான் போறோம், களத்துல எல்லா பணிகளையும் செய்ய தான் போறோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. புடுங்கு அதெல்லாம் ஒரு கணிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். தம்பி ரமேஷ் சொன்னாங்க நாங்க மக்களோட நிக்கிறோம்னு. தம்பி மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, மக்களோட நின்னீங்களா? மனசாட்சி வேணாம் உங்களுக்கு. என்னங்க சோறு தானே சாப்பிடுறீங்க, ஏன் என்னன்னு சொல்லு. மனசாட்சி உங்க வீட்ல, நீங்க உங்க வீட்ல பிள்ளைங்க எல்லாம் இருக்கு. ஆமா, ஊர்ல கரூர்ல செத்து போனாங்களே துள்ள துடிக்க ஏன் ஓடி போனார் உங்க தலைவர்? பதில் இருக்கா?
ஐயோ கிட்னியை நசுக்கிறானே. இப்ப வலிக்குதா? 8:45 வர்றேன்னு சொல்லிட்டு ஏன் 8:45 வீட்டுல கிளம்புறாரு? இத மாதிரி ஒரு சோம்பேறி தலைவரை தமிழ்நாடு பாத்துருக்கா? இவரு அண்ணன் சாரி, வார்த்தையில கவனமா. 8:45 வருதா சொல்லிட்டு 12 மணிக்கு வந்தா என்ன பேரு? சாட்டை அடிக்கிற அடி அணில் முதுகுல வரி வரியா தெரியுது. சரி, உற்சாகமான தலைவருங்க, உற்சாகமான தலைவர். அது நல்லா கத்தியது கதறியது ஊர கூட்டியது. உற்சாகமான தலைவர் சொல்லலாமா? பக்காமாஸ் பிளாஸ்ட் கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா? வந்து ராகுல் காந்தியை சந்திச்சீங்க, மோடியை சந்திச்சீங்க, அம்மா ஜெயலலிதா அவர்களை சந்திச்சீங்க, இதெல்லாம் தெரிஞ்சுதானே கூப்பிட்டீங்க? ஏன் அப்போ உங்களுக்கு தெரியலையா? மாமா கோவம் வந்துருச்சு. அண்ணன் அவர்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் என் பெரியார், என் தாத்தன், நான் தான் அவருக்கு பேரன். இன்றைக்கு பெரியாரே மண்ணு தான் பேச வேண்டியது. மறியறான் இனிமேட்டு ஆள்தான் அச்சுவான். அதான் மறியறான் ஆள்தான். துரோகம் வித்த திமுகவை அகற்றுவதற்காக இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் நாங்க சொன்னோம். நிறுத்துறடே, அதுக்கு மேல நான் சொல்றேன்டா. ஏற்கனவே காலகாலமாக பதில் சொல்லி ஓய்ந்து போன அதே இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். உங்க அண்ணன் கொலை பண்ணி பாத்திருக்கியா? பண்ணி பாத்திருக்கியா? இப்ப பண்ணி பாத்திருக்கியா நீ? உங்களுக்கு சீமானுடைய அரசியலை கவனிக்க தெரியல அப்படின்னா உங்களுடைய அறிவுல அவ்வளவுதான், அதான் உங்க அறிவுல இருக்கு. கிரேட் இன்சல்ட். இந்த அசிங்கத்தை அப்படியே அப்டேட் பண்ணிடுறேன். அவர் பேசுகிற இயற்கை சார்ந்த அரசியலோ, அவர் பேசுகிற தற்சார்பு பொருளாதார கொள்கை எதுவும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சது ஆம AK-74 ஏன்னா உனக்கு தெரியல. அப்படின்னா என்ன? அதாவது இந்த உலகத்திலேயே ஒன்ன மாதிரி கிடையாதுங்கிறாங்க. 1972க்கு பிறகு கலைஞர் கருணாநிதி திமுகவை கைப்பற்றி மோசமான ஆட்சியை கொடுத்தாரு தெரிஞ்சிருச்சான். பிறகு எதற்காக, என்ன திராவிடத்திற்காக 2021 வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லைன்னு எங்க வீசி எறிஞ்சான் தெரியலையே. எதுவுமே தெரியாம 2000 திமுகவுக்கு ஓட்டு போட்ட நீங்க திமுகவை எதுக்கு தகுதி இருக்கா உங்களுக்கு? முதல்ல ஐயே அங்கிள் அழுறாரு. கண்ணீரெல்லாம் வருது. உங்களுக்கு தெரிஞ்சது இந்த அவதூறு தான். டேய் சும்மாறா. மானு ஆம இல்லடா நான் அப்போ நீ எல்லாம் திரும்ப பிறந்து வந்தாலும் என்கிட்ட மாற்றாங்க. அம்மா உங்களுடைய வெற்றிக்கு நான் அணிலா பாடுபட்டம்மா. உங்களுடைய வெற்றிக்கு யாருக்கு? தலைவா படத்துல கொடநாட்டுல போய் மன்னிப்பு கேட்டு உங்களுடைய வெற்றிக்கு நான் அணிலா பாடுபட்டமான்னு சொன்னார அது மாதிரியா? அட பாவமே, மூக்குல இருந்து ரத்தம் பாரு குழாயில இருந்து போடுற மாதிரி போட்டுது. இவன் ஆஸ்பத்திரியில சேர்த்தலாம்டா. அடடா நம்ம ஊர்ல மாட்டாஸ்பத்திரி இல்லையாப்பா. உலகத்திலேயே மரணம் அடைந்தவங்களை ரெசார்ட்ல வச்சு பார்த்த ஒரே ஒரு அரசியல் தலைவர் இவர்தான். இவர் சொன்னாரு மக்கள். நானும் சொல்லிட்டே இருக்கேன் சுமாரான்னு கேக்குறியா? அன்னைக்கு தம்பின்னு சொன்னாரு, இன்னைக்கு மறுத்து பேசாருந்தாரு. ஆமா, தமிழன் அரசு கட்சி தொடங்குகிறான், அவன் நல்வழியில் அந்த இளைஞரை நடத்துவான் நம்பினோம். ஆனால் என்னைக்கு பெரியார தூக்குனாரோ அன்னைக்கே முடிவெடுத்தார். அந்த தம்பியை சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று அழைத்து வந்தேன். அந்த தம்பியை நான் தரித்திரத்தில் தான் இடம் பிடிப்பேன் என்று சென்று விட்டான். கொள்கை தலைவர் ஆக்கிட்டு கவின் ஆணவ படுகொலைக்கு கருத்தை இல்ல. நான் இங்க உட்கார்ந்ததே தப்பு. 3வது ரோல நான் உட்கார்ந்து இருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். 2024 மாநாட்டுல எம்ஜிஆர் அண்ணாவும் இல்ல. 2025 மாநாட்டுல எம்ஜிஆர் அண்ணாவும். யாரா நீ? வெக்கமா இல்லையாடா உனக்கு? 2025 மாநாட்டுல ஜெயலலிதா இல்ல. இப்ப ஜெயலலிதா ஊழல் ஒழிப்புன்னு சொல்லிட்டு ஊழல் குற்றவாளியாக சிறைக்கு போன ஜெயலலிதாவை எடுத்து படமா வச்சு நீ எப்படா ஊழல் ஒழிப்ப? எப்படி ஒழிப்ப? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். டேய் போடா, சொன்னா கேளு நனஞ்ச டவல் மாதிரி இருக்கும், மூஞ்சி புளிஞ்சிருவேன். அப்புறம் என்ன? அப்புறம் சுதந்திர போட தியாகியா ஜெயலலிதா? சுதந்திர போட தியாகியா ஜெயலலிதா? அமைதி அமைதி. அண்ணன் சத்யன் சொன்னாங்க ஆமக்கரின்னாங்க. நான் கேட்கிறேன், எங்க அண்ணன் ஆமக்கரி சொன்னாரு, சாப்பிட்டாரு சொன்னாரு, கம்பராமாயணத்தை எது சேர்க்கிறாருன்னு சொல்லலையே.
ஒரு கட்சியில கூட்டத்துல ஒரே ஒருத்தர் கொடியை பிடிச்சதுக்காக பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கூட்டணி வலுவா வரப்போகுது அப்படின்னு கூட்டணிக்காக ஏங்கி நிக்கிற தலைவன் அல்ல என்னுடைய நிச்சயமா. நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நானாலும் இந்த வழியா எவனாவது போவானா? நீ சொல்லி தொலைஞ்சிக்கலாமல, கிணத்துக்கடை வழியா போற மாமான்னு சொல்லி தொலைஞ்சிருந்தா நீ தாண்டா டிரைவர், உன்னை தாண்டா வச்சு ஓட்டவனே.